என்னோடு பயணித்து 35 ஆண்டு காலமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்தேன். என்னோடு உடன்பிறப்பாகவும் அப்பா அம்மாவாகவும் அண்ணன்மார்களாகவும் என்னோடு பயணித்தார்கள். நான் யாருக்கிட்ட வந்து வான்னு கூப்பிடல, எல்லாருமே அவங்களே வந்துட்டாங்க. இதே கரெக்டான முடிவு அப்படின்னு. காரணம் வந்து தமிழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்துக்கின்ற முடிவுகள் தமிழக அரசிற்கும் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள். ஏன்னா இந்த 8 நாள்ல கிட்டத்தட்ட 50 வருஷமா இருந்த அரசியல் தலைவர்களாகட்டும், பொறுப்பில் இருந்தாலும் சரி, அப்படியே எடுத்து சாப்பிட்டார். இந்த 8 நாள்ல ஒரு நாள் ஒரு திட்டம். உதாரணத்துக்கு மதுவிலக்கு 741 கடை, அதுல நானே ஒரு 12 கடைக்கு பலமுறை கலெக்டர் கிட்ட அந்த அதிகாரி கிட்ட எல்லாம் கொடுத்து அலைஞ்சு, ஸ்கூல் பக்கத்தால கோயில் பக்கத்தால இருக்கிறதெல்லாம் முடியல. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் உடனடியாக அந்த ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டு 7:45 பயங்கரமான கூட்டமா இருக்கு கடை. அந்த டைம் முடிஞ்சதுன்னா 9:45 மாத்தி எந்த கடையிலையும் வந்து இது வரைக்கும் இந்த அரசு எங்கேயுமே செய்யல. 3 நாளா நடந்த அரசு. இப்போ அது ஒரு பெரிய ஒரு வெற்றியா காமிச்சு தாய்மார்களுடைய இதயத்திலும் அப்படியே அவங்களை எல்லாம் குமர வச்சு, ஒரு கோயிலுக்கு போனா எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல 9:45 கடை மூடிட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, பத்திரிகை நிருபர் எல்லாருமே தோழர்கள்லாம் பார்த்திருப்பீங்க. ஷார்ப்பா 9:45 மூடி இருப்பாங்க. படிப்படியா இந்த மறுமலர்ச்சி தொண்டர்கள் அத்தனை பேர் எதிர்பார்த்தத தலைவர் திவிக தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் நிறைவேற்றியிருக்கிறார். 8 நாள்ல 8 வருஷம் நடந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு ஆட்சி. ஒன்னொன்னா சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாங்க. தமிழகத்தில் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. சொல்லிட்டு அதாவது ஒரு கவர்மெண்ட் இப்படித்தான் இறக்கணுங்கிறது நாம எதிர்பார்த்தத லஞ்சம், லாவண்யம், ஜாதி, மதம் எதுவுமே கிடையாது.